அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரகசிய வருகை குறித்தும் இரண்டாம் வருகை குறித்தும் அதிகமாக அறிந்து கொள்ள ஆவல் கொண்டு நான் படித்த கேட்டவைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம் இயேசுவின் முதல் வருகையானது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக பிதாவானவர் தம் குமாரனாகிய இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக கன்னியின் வயிற்றில் பிறந்து தாழ்மையுள்ளவராய் கழுதியின் மேல் பவனி வந்து 30 வெள்ளி காசுகளுக்காக காட்டி கொடுக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்று எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர் ஆனார். முதல் வருகையின் நோக்கமானது பாவத்திலிருந்து நம்மை அவரின் குற்றமில்லாத விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்க நித்திய ஜீவனின் நிச்சயத்தை தர வழியாக இவ்வுலகத்தில் தோன்றினார். பரலோகத்தில் வாசலாக இருக்கும் நம் இயேசுவை அறிந்த நாம் அவரை அறியாத மக்களுக்கு அறிவிப்போமே. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூசக்கரத்தில் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தன் சரீரமாகிய சபையை தப்புவிக்க தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரை நடுவானில் சந்தித்து ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஆமென். இவ்வருகையின் போது அவர் பூமியில் இறங்காமல் நாம் நடுவானில் அவரை சந்திப்பதால் பூமியில் இருக்கும் மற்றவர்களுக்கு அவர் காணப்பட மாட்டார் என்று நம்பப்படுகிறது. ஆகவேதான் இவ்வருகையை ரகசிய வருகை என்று அழைக்கிறோம். ரகசிய வருகைக்கு பயன்படுத்தப்படும் பரோஷியா என்ற கிரேக்க வார்த்தை நேரடியான வருகை என்று பொருள்படும். இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படும் இந்த அற்புத நிகழ்ச்சியை ஆங்கிலத்தில் ராப்சர் என்று அழைப்பார்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவரின் மேலும் இது ஒரு கண்ணியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற உபத்திரவத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்போம். வருகைக்கு பிறகு 7 ஆண்டுகள் முடிவில் 2ஆம் வருகை காணப்படும் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். 1 வாரம் என்று தானியேல் புத்தகத்தில் குறிப்பிட்டு இருப்பது 7 ஆண்டுகளை குறிக்குமாம். இந்த 7 ஆண்டு காலகட்டத்தில் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையும் இவன் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவமும் அது மட்டுமல்லாமல் தேவ ஆக்கினை பூமியில் உள்ள அனைவர் மேலும் காணப்படும். ரகசிய வருகையின் போது கோடி கோடி ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதால் உலகத்தில் குழப்பங்கள் ஏற்படும். தங்களுக்கு அருமையானவர்களை காணாமல் அநேகர் தேட ஆரம்பிப்பார்கள். பலரை காணவில்லை என்ற செய்தித்தாள்கள் மூலமும் தொலைக்காட்சிகள் மூலமும் அறிவிக்கப்படும். நம் அக்கம் பக்கத்தினர் நாம் காணாமல் போனதை குறித்து கலக்கமடைவார்கள். நம் வேலை ஸ்தலங்களில் நம்மை தேடுவார்கள். பெயர் கிறிஸ்தவர்களில் அநேகர் உண்மை நிலையை புரிந்து கொள்வார்கள். எத்தனையோ முறை ரட்சிப்பின் செய்தியை கேட்டும் ரட்சிப்பை அசட்டை செய்தோமே என்று அழுது புலம்புவார்கள். எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் என்பதை பிறருக்கு அவர்கள் அறிவிக்க கூடும். இந்த சூழ்நிலையில் கேட்டின் மகன் உலகத்தில் பொய்யான சமாதானத்தை உண்டு பண்ணும்படி தோன்றுவான். யூத ஜனங்களிடமும் உடன்படிக்கை ஏற்படுத்துவான். ரோமர் ஆட்சியில் இடிக்கப்பட்ட எருசலேமில் உள்ள ஆலயம் மீண்டும் கட்டப்படும். சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் ஒன்று கூடி மீண்டும் ஆராதனையை தொடங்குவார்கள். தானியேல் புஸ்தகம் 9:27 கூறியபடி 7 ஆண்டுகளில் முதல் 3.5 வருடம் முடியும் போது அந்த கிறிஸ்து தான் ஏற்படுத்தின உடன்படிக்கையை மீறி எருசலேமின் ஆலயத்தில் நடுவில் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் போல் காண்பிப்பான். இது மகா உபத்திர காலத்தின் தொடக்கமாகும். அந்த கிறிஸ்துவை மேசியா என்று நம்பி இஸ்ரவேல் ஜனம் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணருவார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை மேசியாவாகிய இயேசுவுக்குள் வழிநடத்த 2 சாட்சிகளை தேவன் ஏற்படுத்தி 1160 நாளாக
அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பார். இவர்கள் மூலம் அநேக யூதர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பப்படுகிறது. அநேகர் இரத்த சாட்சிகளாகவும் மரிப்பார்கள். உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை கைகளிலாவது நெற்றிகளிலாவது தரித்துக் கொள்ளாதவர்கள் எப்பொருளை வாங்கவும் விற்கவும் கூடாத அவல நிலைக்கு தள்ளப்படுவார்கள். உதாரணமாக, நாம் இன்று சர்வ சாதாரணமாக பயன்படுத்தப்படும் செல்போனை அந்தி கிறிஸ்துவின் முத்திரை இல்லாமல் ஒரு SMS கூட அனுப்ப முடியாது. இது ஏன் ஒரு மிஸ்ட் கால் கூட கொடுக்க முடியாது. இது எப்படி சாத்தியம்? எடுத்துக்காட்டுக்கு ATM-ஐ எடுத்துக்கொள்ளுவோம். வங்கியில் நம் பணம் இருப்பினும் ATM-இல் கார்டு இல்லாமல், சரியான பின் எண் இல்லாமல் நம்மால் ஒரு பைசா கூட எடுக்க முடியாதது போல அந்தி கிறிஸ்துவின் முத்திரை இல்லாமல் ஒன்றும் நம்மால் வாங்கவும் விற்கவும் முடியாது. அத்தியாவசிய பொருளான பால், தண்ணீர், உணவுப் பொருள்கள், மின்சக்தி என்று எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாத அவல நிலைக்கு தள்ளப்படுவார்கள். பரிசுத்தவான்களின் பொறுமையும் விசுவாசமும் இந்த காலகட்டத்தில் விளங்கும். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் காணப்பட்டாலும் தேவனின் கோப ஆக்கினையும் பூமியில் அதிகமாக காணப்படும். பூமி எங்கும் சமாதான குறைச்சல் உண்டாகும். யுத்தங்கள் காணப்படும். பட்டயம், பஞ்சம், சாவு, கொடிய மிருகங்களினால் அழிவு உண்டாகும். பயிர்களில் 1/3 அழிதல், சமுத்திர நீர் மாசடைதல், நீர்வாழ் பிராணிகள் 1/3 அழிதல், சூரியன் சந்திரன் 1/3 வெளிச்சம் பூமிக்கு கிடையாமற் போகுதல், கொடிய புண்கள், அக்கினி கந்தகம், கல்மலை இவற்றால் அழிவுகள் காணப்படும். அது மட்டுமல்லாமல் ஆறுகள் நீரூற்றுகள் இரத்தமாக மாறும். உலகம் முழுவதும் பூமி அதிர்ச்சி காணப்படும். சூரியன் தீயினால் மனிதனை தகிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்படும். நம் சீஷர்கள் இயேசுவை நோக்கி இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்ற கேள்வியை நாமும் கேட்காமல் இருக்க முடியாது. மத்தேயு 24-25 அதிகாரத்தில் கூறியிருக்கிறபடி தேவன் கூறிய இறுதி அடையாளங்கள் இப்பொழுதே பூமியில் காணப்படுகிறது. இருப்பினும் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது முடிவு வரும். அப்பொழுது சகரியா 14:4-5 கூறியிருக்கிறபடி ஒலிவ மலையின் மீது பரலோகத்தின் சேனைகளோடு 1000 பரிசுத்தவான்களோடு தேவ தூதர்களோடு சபையின் மணவாளனாகவும் யூத சிங்கமாகவும் பிரதான ஆசாரியனாகவும் நீதியாக ஆட்சி செய்யும் ராஜாவாகவும் நம் இயேசு வெளிப்படுவார். இது நம் இயேசுவின் 2ஆம் வருகையாகும். இவ்வருகையின் போது அந்தி கிறிஸ்துவோடும் பூமியின் அதிபதிகளோடும் தன் சேனையை கொண்டு அர்மகதேன் என்ற இடத்தில் யுத்தம் பண்ணுவார். இதன் முடிவில் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பிடிக்கப்பட்டு கந்தகமும் எரியும் அக்கினி கடலில் பங்கடைவார்கள். இதன் பிறகு 1000 ஆண்டு அரசாட்சி தொடங்கும். பிரியமானவர்களே, தேவனின் கோப ஆக்கினையில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் சாத்தானின் தந்திர வலைக்கு சிக்கிக் கொள்ளாமல் நம்மை காத்துக் கொள்ளவும் நம் இரட்சகராகிய இயேசு தாமே இரவிலே திருடன் வருகிற விதமாய் நாம் அறியாத நேரத்தில் வருவார். அவர் வரும் நாளையாவது நாழிகையாவது நாம் அறியாது இருக்கிறபடியால் நாம் விழித்திருந்து அந்த இரகசிய வருகைக்கு பங்கு பெறும்படி நாம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருப்போம். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வீடியோவுக்காக நாங்கள் நன்றியோடு ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வேண்டுதலுக்கு எங்கள் ஜீவனும் எங்கள் மன்றாட்டுக்கு எங்கள் ஜனங்களின் கட்டளையிடும் ஐயா. எங்கள் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நாங்கள் எப்படி பார்க்கக்கூடும்? எங்கள் குலத்துக்கு வரும் அழிவை நாங்கள் எப்படி சகிக்கக்கூடும் ஐயா? எங்கள் இனத்தாரையும் எங்கள் ஜனத்தாரையும் எங்கள் தேசத்தாரையும் நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரகசிய வருகை போது எங்கள் குடும்பத்தாரோடும் எங்கள் தேசத்தாரோடும் உம்மை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.